தீரன். பெருவெடிப்பு கொள்கையும் பெருமாளும். பெருவெடிப்பு கொள்கைனா பிக் பேங் தியரி, அண்டங்களும் கோள்களும் எப்படி உருவானது என்ற அடிப்படை அறிவியல். அதற்கும் பெருமாளுக்கும் என்னங்க தொடர்பு? அப்படிதானே கேட்க தோணுது. தமிழில் என்ன இருக்கு என்று கேட்பவர்களுக்கு தமிழின் பக்தி இலக்கியங்கள் கூட பகுத்தறிவை எல்லாம் தாண்டிய ஒரு அறிவியலை சொல்லிக் கொடுத்திருக்கு என்று சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் ஐன்ஸ்டீனின் சார்பு கோட்பாட்டிற்கு அடுத்தபடியாக உலகத்தின் கவனத்தை ஈர்த்த பெருவெடிப்பு கொள்கை. வான்வெளியில் தோன்றிய பெருவெடிப்பில் காலமும் வெளியும் தோன்றியது. அதன் பின்பு அணுக்களுக்கு முன்பே அணுக்கரு தோன்றியது. விண்மீனும் சூரிய மண்டலமும், பிறகு வெப்பம் தணிந்து கோள்களும் உருவாகினது என்பது பெருவெடிப்பு கொள்கை. கீரந்தையாரின் பரிபாடல் இவ்வாறு தொடங்குகிறது. விசும்பில் ஊழி ஊழ் ஊழ் செல்ல கருவளர் வானத்து இசையில் தோன்றி. விசும்பு என்பது வானம், ஊழி என்பது யுகம். முறைமுறையாகச் செல்ல வளர்வானத்தின் பேரிசையில் கரு தோன்றியது. ஆம், அணுக்களுக்கு முன்பே புரோட்டானும் நியூட்ரானும் கொண்ட அணுக்கரு தோன்றியது. உருவே அறியாத ஒரு யுகம், தீப்பிழம்பாக சுழன்ற ஒரு யுகம். காற்று தோன்றியது ஒரு யுகம். அது காற்றால் பனியால் மழை பொழிந்து தணிந்தது ஒரு யுகம். வெள்ளத்தில் இந்த உலகம் மூழ்கி கிடந்தது. சிறிது சிறிதாக வெள்ளத்திலிருந்து இந்த நிலம் தோன்றியது. ஓரறிவு உயிரினங்களான சங்குகளும் ஆம்பல் குவளை போன்ற தாவரங்களும் தோன்றின. இதிலிருந்து கேளல் உறவில் பெருமாள் தோன்றினார். இந்த காலத்தில் சமணர்கள் 4 பூதங்களை பற்றி பேசினாலும் வானம் என்ற 5வது பூதத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் வான்வெளி அறிவியலை பேசுகின்ற 5பூத கோட்பாட்டை தமிழர்கள் கட்டமைத்திருந்தார்கள். இந்த 5பூத அறிவியலை பேசும் சங்க இலக்கிய வரிகளும் 50 காப்பியங்களும் அங்கங்கே சிதைக்கப்பட்டாலும் பக்தி இலக்கியங்கள் மறைத்து வைத்து பாதுகாத்தே வருகிறது. வான், காற்று, தீ போன்ற யுகங்களை கடந்து நீர்நிலையில் தோன்றிய முதல் உயிரே ஆழி முதல்வா என அழைக்கிறது பரிபாடல். முருகன் மட்டுமல்ல, திருமாலும் தமிழ் கடவுள்தான். மாயோன் மேய காடுரை உலகம் என்பது தொல்காப்பியம். ஐந்திணையில் முல்லைத்திணை கடவுளாக திருமால் இருக்கிறார். சைவத்திலும் வைணவத்திலும் சித்தர் பாடல்களிலும் மறைந்து கிடக்கின்ற 5பூத அறிவியலை மீட்டெடுப்போம். ஆன்மீகமோ அறிவியலோ வாழ்வியல் நெறியாக இருப்பதை வரவேற்போம். பெருவெடிப்பு கொள்கையின் மூலம் எட்வின் ஹப்பிள் அல்ல, கீரந்தையார். ஆழி முதல்வன் வாழ்க. நம் பட்டறிவை பலரும் அறிய திறன் கல்வி காணொளிகளை பலரும் அறிய பகிர். நன்றி.